தளபதி 70 பட கதையோட 5வது பார்ட் தான் இந்த வீடியோ. ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு போன விஜய உன்னை எதுக்கு வர சொன்ன தெரியுமா அப்படின்னு ஹெச்எம் கேட்க, தெரியல சார் அப்படின்னு விஜய் சொல்றாரு. டிசில உங்க அம்மா பேர் மட்டும் தான் இருக்கு, உங்க அப்பா பேரை காணோம் அப்படின்னு ஹெச்எம் சொல்ல, உடனே விஜய் எங்க அப்பா பேரை நான் எழுத மாட்டேன் சார், எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான், அப்பான்ற ஒருத்தர் என்னோட லைஃப்ல இல்லன்னு சொல்ல, ஏன்பா உங்க அப்பா உன் கூட இல்லையா, அவர் என்ன ஆனாரு அப்படின்னு ஹெச்எம் கேட்க, எனக்கு எதுவுமே தெரியாது சார், எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான் அப்படின்னு திரும்பவும் சொல்றாரு விஜய். சரிப்பா நாளைக்கு வரப்ப உங்க அம்மாவை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு வா அப்படின்னு ஹெச்எம் சொல்றாரு. விஜயும் மறுநாள் அவங்க அம்மாவை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு வரப்ப இப்ப ஹெச்எம் ரூம் உள்ள என்ட்ரியான விஜய் அம்மாவை பார்த்து ஷாக் ஆகுறாரு ஹெச்எம். மேடம் நீங்களா, நீங்க எப்படி மேடம் இங்க அப்படின்னு ஹெச்எம் கேட்க, உடனே விஜய் அம்மா ஒரு நிமிஷம் சார், விஜய் நீ வெளியே போய் அங்க இரு அப்படின்னு அம்மா சொல்ல, உடனே விஜய் வெளில போய் ஒரு இடத்துல நிக்கிறாரு. இப்ப ஹெச்எம் கேக்குறாருங்க, மேடம் நீங்க ஆதிஞானசேகரன் சாரோட வைஃப் தானே? ஆமா சார் அப்படின்னு விஜய் அம்மா சொல்ல, நீங்க எப்படி மேடம் இங்க கிருஷ்ணகிரியில, நீங்க மதுரையில தானே இருந்தீங்க, உங்க கணவர் மதுரையில இன்ஸ்பெக்டரா இருக்கப்ப அங்க ஒரு பொறுக்கி கூட இல்ல, ஆனா இப்ப எல்லாமே மாறிடுச்சு மேடம், விஜயோட அப்பா வரலாறு சரித்திர வரலாறு, அதையே பையனுக்கு சொல்லாம ஏன் மேடம் மூடி மறைச்சீங்க அப்படின்னு ஹெச்எம் கேட்க, அப்பா இல்லாத வாழ்க்கை பிள்ளைங்களுக்கு ஒரு கையில்லாதது போல சார், என் பிள்ளையும் அந்த கொடுமையை அனுபவிக்க கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்குமே அவரோட போட்டோவை கூட விஜய் பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க. இருந்தாலும் உங்க கணவர் நீதி நேர்மையோட வாழ்ந்தவர், அவரை பத்தி கண்டிப்பா பையனுக்கு தெரியணும் அப்படின்னு ஹெச்எம் ஒரு கோவத்தோட சொல்ல, வேணாம் சார் ப்ளீஸ் சார் என் பையனோட டிசியை தாங்க சார், அவனை நான் வேற ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்ல, ஹெச்எம் உடனே சவுண்டா விஜய் உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அம்மா பதட்டத்தோட ஷாக் ஆகுறாங்க. இப்ப உள்ள வந்த விஜய் கிட்ட, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஹெச்எம் சொல்ல, சொல்லுங்க சார்னு விஜய் சொல்ல, அம்மா உடனே வேணான்னு சொல்றாங்க. ஏமா வேணான்ற, சொல்லுங்கம்மா என்னமா என்ன விஷயம் அப்படின்ற சூழல்ல உடனே ஹெச்எம், உங்க அப்பா எங்க மதுரை மண்ணோட காவலர் ஆதிஞானசேகரனோட வரலாறு அப்படின்னு பிரமிப்போட சொல்ல, இதுக்கப்புறம் இங்க என்ன நடக்க போகுது, பிளாஷ்பேக்ல வர அந்த அப்பா கதாபாத்திரம் யாருன்றது 6வது பார்ட். இந்த வீடியோக்கு கீழே சரித்திரம் ஓபன் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு போங்க.